அண்ணே அண்ணே உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம இப்போ மாலை போட்டு ஊருக்கு போயிட்டு வந்தோமே ஒரு வாரம், அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக சோட்டுவை போட்டு பாடா படுத்திருக்காங்க. அப்படியா? யாரு? அக்கா தான், வேற யாரு? நீங்கள் உங்கள் மொபைல் எடுக்கவே இல்லையா? அங்கே இருக்கும்போது நம்ம மொபைல் யூஸ் பண்ணல. இங்கே வந்து சரி லீவில் ஏதாவது வீடியோ போட்டிருக்காங்களான்னு பார்த்தா ஃபுல்லாக சேட்டை பிடிச்ச வீடியோவாக போட்டிருக்காங்க. அவனை போட்டு நம்ம வீடியோவா? ஆமாம் ஆமாம், நம்ம வீடியோ நிறைய வந்துச்சு. இதில் வந்துச்சு, நம்ம பார்க்கவே இல்லை. அங்கே ஃபுல்லாக நம்ம சிக்னல் இல்லை. இங்கே வந்து தான் சரி பார்ப்போமேன்னு பார்த்தேன். சேஃபாக ஆரம்பமாகிடுச்சு. மினி சீரிஸ். ஓ, நம்ம இல்லாத அந்த ஒரு வாரம் தான் உங்களுக்கு மினி சீரிஸ். இதில் பார்ப்போமா? பெருசாக பார்ப்போம். மினி சீரிஸ்லாம் பண்ணீங்களா? சொல்லுமா நம்மளே, நீ மம்மி சேர்ந்து மினி சீரிஸ்லாம் பண்ணி கடித்தாங்கம்மா. நிறைய போட்டுருக்காங்கப்பா ஆளுங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்தே பாருங்க. காலையில எழுந்திரிச்சேன், என்னென்ன பண்ணி வச்சிருக்கு பாருங்க. சோட்டு, என்ன சோட்டு பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? நீங்க போகவே கூடாத இடத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் கூட்டு போயிருக்காங்க. இப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. நண்பர்கள் தான். எதுக்கு அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்த பார்த்தாதா? பாடம் சொல்லி கொடுத்தா நீங்க பாடம் சொல்லி ஆமா. மிஸ்டர் சுந்தர், இல்லன்னா இதெல்லாம் நாங்க பண்ணுவோம். ஐயோ, நம்ம வீடியோல மிஸ்டர் சுந்தர் வேற. நான் குமார் அவசரப்பட்டிய மாடிக்கு இவ்வளவு அழகு மொட்டை மாடியே யூஸ் பண்ணவே விட மாட்டாரு அந்த கருப்பரு. ஐயோ, கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. தகப்பா, நீ எப்ப வருவ? டான்ஸ் பண்ணியா நீயும்? பாறைய முழுங்கி இருக்க முல்ல. வெரி குட் தங்கம்மா, வெரி குட், வெரி குட். ஐஸ் போட்டு ஓட விட்டுருக்க போல. நைட்டு விடிய தூங்கலாம. ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவே இந்த ஆபரேஷன் நாங்க பிளான் பண்ணிட்டு தான் சார் இருந்தோம். ஓகே, குட் பாய், குட் பாய். ஏமா சொன்னமா இருக்க? டாடி வேணுமா? இப்ப இருக்கு டாடி வேணுமாடி? ஃபோன் பண்ணுவோமா டாடிக்கு? ஓ, இதுதான் நம்ம வீடியோ கால் பண்ணாங்க பாப்பா. நம்ம பேசணும்ல அங்க அந்த சோகமா இருந்துப்பா. ஏன் தங்கம்மா டாடி சொல்லிட்டு போன கோயிலுக்கு போனேன். ஏன் சோகமா இருந்தீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். சரி நம்மளே கவலைப்படாத. டாடி வந்துட்டல, நம்ம சேர்ந்து உங்க ஆத்தா கரையை பழி வாங்கணும். சரியா? என்னதான் சொல்லி வெறுப்பேற்றனால எங்க உன்னால தனியா அங்க இருக்கவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? சமைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சமைச்சுக்கிட்டு இருக்காடா. அப்படியே கேஷுவலாக போவோம். ரொம்ப பிஸியா டிஸ்கஸ் பண்றீங்களா? சேனலோட வளர்ச்சியை பத்தி நீங்க 2 பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றீங்க. இங்க எனக்கு போட்டுருக்காதுவும். ஆமாண்டா. ஆமா. என்ன எல்லாமே நாங்க தான பிளான் பண்ணி பண்ணோம். ஏடி நாங்க தான பண்ணோம். சரி, இந்த சீரிஸ் நாங்க தான பண்ணோம். மினி சீரிஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. பாத்தீங்களா? சூப்பரா இருந்துச்சு. என்னடி தங்கோ, டாடி காமிச்சிங்களா மினி சீரிஸ்? சரி பட்டா.
இது வேணுமா சொட்டு, சிக்கன் வேணுமா சொட்டு, மட்டன் வேணுமா சொட்டு சொல்லி என் பிள்ளைய போட்டு வெறுப்பேற்றீங்க. ஒரு நாள் இல்லாதவங்க போயிட்டு ஏதோ அங்க போய் இந்த நாய் கடிச்சுன்னு சொன்னா பண்ணுவேன். நாங்க தான் 2 பேரு ஸ்ட்ராங்கா போய்கிட்டு இருக்கோம். யார் 2 பேரும் ஸ்ட்ராங்கா போயிட்டு நானும் 2 பேரும். அவ்வளவுதான். என்னது அடுத்த சீரிஸ் கிரிக்கெட் வித் சோட்டு கான்செப்ட். அங்க ஏதாவது புள்ளைய கடிச்சிருந்தா பண்ணிருப்பேன். சீரிஸ் பண்ணிருக்கோம், சூப்பரா போய்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. வெறுப்பேற்றீங்க 2 பேரும். அவன் ஜாலியா அவங்க உங்களை தான் வெறுப்பேற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. ஊருக்கு போனா இப்படிதான் பண்ணுவோம். போய் மொட்டை மாடியில போய் என்ன சொல்லிருக்கீங்க? கருப்பர் 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 பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு சோறு போட்டு போட்டு குண்டாக்குறீங்க. 2 நாள் கூட்டு போய் கால் வலியில உட்கார அளவுக்கு நாங்க வந்து உட்கார வச்சோம். 3 பேருக்கு கால் ரொம்ப நாள் கால் வலிக்க முடியாது. என்ஜாய் பண்றது எதுவும் மாடு பாதை வலிச்சு எதுவும் மாடு பாத வலிக்கும். வெயிட் போடுறதுனால தான் பாத வலிக்கும். நாங்க டயட் இருக்க வச்சு நாங்க வந்து அவன உடம்பு குறைக்க வச்சிருக்கோம். எனக்கும் புரியல. நான் வந்து பிளான் பண்ண சூப்பரா ஒரு விஷயம். சோட்டு வருகிறான் அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டுட்டு ஆட்டை புடிச்சு பீச் கூட்டு போயிருக்கோம். ஜாலியா போயிருப்போம். அடுத்த வாட்டி ஊருக்கு போகும்போது அதான் பிளான். 10 ரூபாய் டிக்கெட் ஒரு வேலி கட்டிட்டு சோட்டு உள்ள உட்கார வச்சுட்டு சம்பாதிச்சிருவோம் இருந்தேன். ஜஸ்ட் மிஸ்ல வந்துட்டீங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. தமிழ்நாடு பிளான் பண்ணமே. நடு ரோட்டில் ஒரு வடை. ஆமா, பிரியாணி ஏஞ்சல் கையில பிரியாணி பண்ணி மக்களே இங்க சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் பிரியாணி நாங்களே செஞ்சு சோட்டுவை பாத்துக்கிட்டே நீங்க பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் என்னன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வளராதடா. வளரனா ஒரு பையன் உள்ள இருக்க மாட்டீங்க. அது இது பிரியாணி பண்ணி இவனை பார்த்துட்டு ஒருத்தவங்க இருக்க மாட்டீங்க. கீழே வந்து கமெண்ட் பண்ணி தொலைச்சிடாதீங்க வேணும் ஆமா ஈமான்னு. இது 2 பேரும் இருக்க முடியாம என்ன பண்றது தெரியாம இந்த அந்த காலத்து கிழவிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க முடியாம தென்னை வாழையெல்லாம் பிரிச்சு விளக்குமாறு பின்னிக்கிட்டு பின்னுவாங்க. சரியா கூட பின்னுவாங்க. ஆனா இதுகளுக்கு என்ன பின்றது தெரியவும் தெரியாது, வேலை செய்யவும் பிடிக்காது. அதனால உட்காந்து இத பொம்மையா வச்சு விளையாடிட்டு தெரியுது 2ம். நடு ரோட்டில் ஒரு கடையை போட்டு பிரியாணி போட்டு விக்கணும் ஒரு வாட்டி. வா உங்க வாங்கிட்டு வந்துருவா. என்னது என்ன வேணுது? அது வாங்கினது சோட்டுக்கு. என்னது என்னது? எங்களுக்கும் வேணும். எனக்கும் வேணும். குட் பாய் தான். குட் பாய். வச்சு வாங்கிருக்கோம். பொறுமையா சார் பொறுமை டேஸ்ட் பண்ண பொறுமையா நல்லா டேஸ்ட் பண்ணி கேப்போட சொல்லலாம். பொறுமை நான் டேஸ்ட் பண்ணிக்குவேன். டேஸ்ட ஃபீல் மெதுவா சாப்பிடு. யூ ஃபீல் அப்படின்னா என்ன ஃபீல்? உனக்கு சரியா நாளைக்கு காலைல ஒரு வேலை, மதியானம் ஒரு வேலை, சாயந்தரம் வேலை மொச்சுக்கு தின்னலாம். அப்புறம் மூக்கு ஊத்து என்ன பண்றது தொடச்சுப்போம். ஓ ஜலதோஷம் பிடிச்சிருக்குமா? ஆவி பிடிச்சிட்டு இருக்கேன். ஆச்சி இருக்கா கொடுங்க. பஞ்சாமிர்தம் பஞ்சாமிர்தம் கொடுங்க. கனவு பஞ்சாமிர்தம். பள்ளிக்கட்டு ஐயோ அது இல்ல முருகர். கந்தா கடம்பா சிங்கார வேளா என்னோட ஆசை நிறைவேத்து. எனக்கு தெரிஞ்ச பாட்டா போடுங்க. காதல் செஞ்சு கல்யாணம். நல்ல புத்தியை கொடுக்கும். நல்ல புத்தியை ஏன்பா இப்படி பண்றீங்க? நல்ல புத்தியை. ஆமா ரோ ஹரோ